தை மாதத்துக்கு நிறைய சிறப்புகள் இருந்தாலும் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி நாளன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தைப்பூசம் விசேஷமாக கொண்டாடப்பட்டே வருகிறதுங்க. எண்ணற்ற முருக பக்தர்கள் தங்களினுடைய நேர்த்தி கடன்களை எல்லாம் செலுத்தும் விதமாக தைப்பூசத்தன்னைக்கு பழனிக்கு போகிறதும், நிறைய பக்தர்கள் முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளுக்கும் பயணம் செய்து தங்களினுடைய நேர்த்தி கடன்களை செலுத்துவதுமாக இருக்குங்க. இது பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். முருகப்பெருமானினுடைய ஆருளை பெறுவதற்கு உகந்த விரதங்களில் ஒன்று இந்த தைப்பூசத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. நிறைய பக்தர்கள் மார்கழி மாதமே விரதத்தை தொடங்கியிருப்பாங்க. அதாவது தை மாதத்தில் நிறைவு செய்வாங்க. தை மாதத்தில் இந்த தைப்பூசம் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. முருகப்பெருமான் தாரகாசுரனை வதம் செய்த நிகழ்வும் பழனி மலையில் நிகழ்த்திட்டு வராங்க. ஆகையினால இந்த தை மாதத்தில் தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள்